இந்நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் படித்து வருகிறோம். இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தின் இறுதி முக்கியமான பிரிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த புத்தகத்தில் உள்ள முதலாவது பிரிவிற்கும் இறுதி பிரிவிற்கும் அதிகமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. முதலாவது பிரிவு அரியணை மீது அமர்ந்திருக்கும் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் கடைசி பகுதியோ பாடுபடுகின்ற இரட்சகரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் கிரீடத்தை பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் சிலுவையை பார்க்கிறோம். முதலாவது பிரிவின் கருப்பொருள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. இந்த பிரிவிலே தேவனுடைய கிருபையே முக்கியமான கருப்பொருளாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் துவக்க வசனம் ஆற்றுங்கள் என்று ஆரம்பிக்கிறது. இதிலிருந்தே இது எதை பற்றி சொல்லப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் முதலாம் பிரிவிலே பார்க்கிறது போல நியாய தீர்ப்பு என்பது முக்கியமான செய்தியாக இல்லாமல் ஆற்றுங்கள் என்பதே இங்கே முக்கியமான தேவனுடைய செய்தியாக வருகிறது. இங்கே முந்தின பிரிவிலே சொல்லப்பட்டு வந்த செய்தி முற்றிலும் மாறுகிறது. எனவே சில வேத வல்லுநர்கள் இந்த பகுதியை வேறு ஏசாயா எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் செய்தி முற்றிலும் இங்கே மாறிவிடுகிறது. ஆனால் அதே வேளையிலே நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பொருள் மாறுவதனாலே ஆசிரியரும் மாறிப்போகிறார் என்று எண்ணுவதற்கு இடமில்லை. செய்திதான் மாறியுள்ளதை ஒழிய செய்தியாளர் மாறிவிடவில்லை. உதாரணமாக, ஒரே ஆசிரியர் பல கருத்துக்களை எழுதியிருப்பதை வேதத்தின் பல புத்தகங்களிலே நாம் பார்க்கலாம். சங்கீதம் 2 பார்ப்பீர்கள் என்றால் அது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது. அதே வேளையிலே 22ஆம் சங்கீதம் தேவனுடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. இவை இரண்டும் வேறுபட்ட செய்தியாக இருந்தாலும் எழுதியவர் தாவீதுதான். இந்த வேத பகுதியிலே சீனாய் மலையின் இடி முழக்கங்களும் மின்னல்களும் தணிந்து தேவனிடத்திலிருந்து வரும் ஆச்சரியமான கிருபையின் செய்தியை கேட்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். நாம் இதற்கு முந்தின அதிகாரங்களிலே சிந்தித்த ஐயோக்களும் பாரங்களும் இங்கே நீக்கப்பட்டுவிட்டன. ஏனென்றால் மக்களுடைய பாரங்களை சுமக்கிற ஒருவர் அவற்றை சுமந்து பின்னாளிலே சிலுவையிலே அதை தீர்க்கப் போகின்றார். ஏசாயா தீர்க்க தரிசனமாக கூறின எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவரே இஸ்ரவேலின் பாரத்தையும் சுமந்தவர். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் அழைப்பை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இவரே பாரங்களை சுமக்கிறவர். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று வசனத்திலே வருகிற வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்திலிருந்து வரும் வார்த்தைகள். நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே இந்த விதமாக குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:3-4 வசனங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவரும் தேற்றரவாளன் என்றே அழைக்கப்படுகிறார். அவர் ஆற்றி தேற்றுகிறவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று இயேசு சொல்கிறார். ஆவியானவரே இன்று நம்மோடு இருக்கும் தேற்றரவாளன். இப்பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பழக்கம் உண்டு. யாராவது தன்னுடைய வீட்டின் பேரிலே கடன் வாங்கியிருந்தால் கடன் கொடுத்தவன் ஒரு ஆவணத்தை எழுதி அந்த வீட்டின் நிலைக்கால்களிலே ஒட்டி விடுவான். அந்த ஆவணத்தின் மற்றொரு நகலை
கடன் கொடுத்தவன் தன் கைகளிலே வைத்திருப்பான். இதன் மூலம் அந்த வீடு அடகில் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த கடன் கொடுத்து தீர்க்கப்படும் பொழுது அந்த பணம் செலுத்தப்பட்டதற்கான ரசீதின் நகல் அந்த வீட்டிலுள்ள மற்றொரு நிலைக்காலிலே ஒட்டி வைக்கப்படும். இதன் மூலம் அந்த வீட்டுக்காரர் வாங்கியிருந்த கடன் கொடுத்து தீர்க்கப்பட்டு விட்டது என்பதை மற்றவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்பதற்கு இதுவே அர்த்தம். நகரவாசல்களுக்கு புறம்பே பாடுபட்ட ஒருவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எருசலேமின் பாவ கடன்கள் கொடுத்து தீர்க்கப்பட்டு விட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் கிரியை செய்ததற்கும் இன்றைய நாட்களிலே தேவன் கிரியை செய்வதற்கும் இதுதான் வித்தியாசம். மற்ற வழிபாடுகளுக்கும் நம்முடைய வழிபாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் கோபத்தை தணிவித்தல் என்ற வார்த்தைகளுக்குள்ளே பொதிந்திருக்கிறது. அதாவது மற்ற மக்கள் தங்கள் தெய்வங்களை சாந்தப்படுத்துவதற்காக பலிகளை கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த அநேகர் வேத வழிபாட்டு முறைகளையும் நினைக்கிறார்கள். வேதம் அவ்விதமாக போதிக்கிறது என்று சொல்கிறார்கள். கர்த்தர் கோபமாக இருக்கிறார், நாம் சிலவற்றை செய்து அவருடைய கோபத்தை தணித்து அவர் அருளை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது தவறானது பிரியமானவர்களே. உண்மையான சத்தியம் என்ன தெரியுமா? மனிதனுடைய பாவமே அவனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. இதற்கு தேவனே ஒரு காரியத்தை செய்து முடித்தும் விட்டார். தேவனே நல்லிணக்கம் கொண்டு விட்டார். எனவே நாம் எதையாவது செய்து அவரை நம் பக்கம் திருப்ப வேண்டும் என்பது அவசியமல்ல. இயேசு இவை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்மை தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக மாற்றிவிட்டார், ஒப்புரவாக்கிவிட்டார். நாம் இப்பொழுது அவரை விசுவாசித்து ஒப்புரவாகும்படி இயேசு அழைப்பு கொடுக்கிறார். நாம் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, விசுவாசித்தால் போதும். மற்ற எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நாம் இப்பொழுது அவர் செய்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இன்றைய தேவனில்லாத உலகத்திற்கு இதுதான் ஆறுதலின் செய்தி. பாருங்கள், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் 4 சுவிசேஷ ஆக்கியோன்களும் இந்த வசனத்தை மேற்கோடிட்டு காட்டி யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷ நூல்களிலே இதை நாம் பார்க்கலாம். 4 சுவிசேஷங்களிலேயும் இது சொல்லப்படுவதால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இது யோவான் ஸ்நானகனையே குறிக்கிறதாயிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய்க் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இந்த வார்த்தைகள் குறிக்கப்பட்டு யோவானை பற்றி சொல்கிறதாய் இருக்கிறது. தொடர்ந்து 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். கர்த்தரின் ஆவி அதின்மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இங்கே மனிதன் புல்லுக்கு ஒப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். சரி, இதனால் நமக்கு என்ன ஆறுதல் இருக்கிறது? மனிதனுடைய நிலைமை இங்கே சொல்லப்படுகிறது. புல் சீக்கிரம் வாடிப்போவது போல அவனுடைய வாழ்நாள் குறுகினது என்று சொல்கிறார். ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். மனித ஆயுளை விட அதனுடைய ஆயுள் மிக மிக அதிகமானது. மனிதன் பலவீனமானவன், ஆனால் தேவனுடைய வசனமோ வல்லமை உள்ளது, உறுதியானது, பாதுகாப்பானது. அவருடைய வசனம் நமக்கு ஒளிந்து கொள்ளும் மறைவிடமாக இருக்கிறது. அது உறுதியான அஸ்திபாரமாகையால் அதிலே நாம் தங்கி இளைப்பாற முடியும். அது நம்முடைய பட்டயமாக, கேடகமாக, உயர்ந்த கோட்டையாக பாதுகாவலை தருகிறது. அது நமக்கு ரட்சிப்பை அருளுகிறதாயும் இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
23 முதல் 25 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:23 முதல். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இந்த தேவனுடைய சுவிசேஷமே நிலையில்லாத மனிதனுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க முடியும். ஆகவே புல் போன்ற நமக்கு கவலை இல்லை. அடுத்து ஒரு சிறந்த செய்தி தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறதை பாருங்கள்.